ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போது கொல்லூர் மூகாம்பிகை கோயில் போய்ட்டுருக்கோம். அதாவது முருடேஸ்வர் கோயில் பார்த்துட்டு ஈவினிங் 5:30 மணிக்கு மேலே கிளம்பி நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக கொல்லூர் கிளம்பிட்டோம். கொல்லூர் தான் போயிட்டுருக்கோம். நாம் கொல்லூர் ரீச் ஆகும்போது மணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7:30 ஆகிடுச்சு. நம்ம அங்கேருந்து அந்த காட்டு வழியில் ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியது இருக்குது. இதுதான் கொல்லூர் ஸ்டேஷனோட ரயில்வே லைனு. எப்படியோ நம்ம கொல்லூர் வந்துட்டோம். இதுதான் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலோட ஆர்ச்சு. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே போகணும் கோயிலுக்கு. கொல்லூரில் பார்த்திங்கன்னா தங்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸு, லாட்ஜஸ்ஸு, ரெசார்ட்ஸ் நிறைய இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நாங்கள் போனோடனே ஃபஸ்ட்டு சாமி பார்க்க போயிட்டோம். நாங்கள் ஒரு 8 மணி 8:15 இருக்கும் சாமி பார்க்க போகும்போது. பட் உள்ளே செம்ம கூட்டம். நாங்கள் போகும்போது சாமி பார்ப்போமா, அந்த நைட்டில் தர அந்த கஷாயத்தை குடிப்போமான்னு நினச்சோம். இது கஷாயம் வாங்குறதுக்காக நிற்கிற கூட்டம். இந்த லைனை பார்த்தோன்னே நம்ம சாமி பார்க்க முடியாதான்னு நினச்சோம். திடீர்னு பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் குறைய ஆரம்பிச்சிது. டக்குன்னு போய் சாமி பார்த்துட்டு நைட் அந்த கஷாயத்தை வாங்கி குடிச்சிட்டு ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணிவிட்டோம். மறுநாள் காலையில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துவிட்டோம். அப்படியே மறுநாள் காலையில் இருந்தோடனே ரூமில் வந்து இந்த நேச்சுரல் சீனரியை பார்த்துட்டு காலையில் ஷார்ப்பாக 5:45 5:50 கிளம்பிட்டோம். சீக்கிரம் விடிச்சிடும். நம்ம எங்கே தங்கியிருந்தோன்னா கோயிலோட கெஸ்ட் ஹவுஸ், லலிதாம்பிகா கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்கியிருந்தோம். அங்கேருந்து கோயில் நடந்து போகிற தூரம் தான். இது பக்கத்தில் தான் குடச்சாத்திரி மலைன்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ண வேண்டியது அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு. அங்கே தான் வந்து ஆதிசங்கரர் தவம் பண்ணி கொல்லூர் மூகாம்பியை கூட்டிகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. அது தனியாக போகணும், ட்ரெக் பண்ணுறது போனோம். அது ஒரு ஜீப் தான் போக முடியும். அங்கேயே கீழே ஜீப் போகிற இடம்னு சொல்லிற ஒரு பார்க்கிங் இருக்கும். இந்த கோயிலோட வரலாறு நான் சுருக்கமாக சொல்கிறேன். டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பேசுகிறதுனாவே பெருது அலர்ஜி. அதனால் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே செம கூட்டமாக இருந்தது. கூட்டத்தை பார்த்தோன்னே செம கூட்டம் தான். நீ கோயில் காலைல சாமி பார்க்க முடியாதுன்னு நினச்சோம். பட் செருப்பு வைக்கிறதுலாம் அதிக கூட்டம் இருந்தது. அதை தாண்டினோடனே கூட்டமே இல்லை. ஃப்ரீயாக தான் சாமி இருந்தது. கோயில் உள்ளே ஃப்ரீயாகவே போய் சாமி பார்த்துட்டு தான் போகிற லைன் இது தான். ஆக்சுவலாக இந்த கோயில் வரலாறு என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கொல்லூர் மூகாம்பிகையை வந்து ஆதிசங்கரர் தான் இங்கேருந்து கேரளாவுக்கு கூட்டிகிட்டு போகணும், சரஸ்வதி தேவியை கேரளா கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் தான் தவம் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னை திரும்பி பார்க்கக்கூடாது, எக்காரத்துக்குன்னா பின்னாடியே வருவோம் பின்னாடின்னுவாங்க. சரி அவரும் சரின்னு சொல்லிட்டு நடந்து போய்ட்டு அம்பாவோட கொலுசத்தை நடந்து கேட்கும். ஒரு கொலுசத்தை கேட்டோன்னா நம்ம பின்னாடி தான் அம்பாள் வர அனுப்பிச்சிட்டு இருப்பார். ஒரு இடத்துல வந்தோடனே சத்தம் கேட்காது. உடனே வரல போடுறது டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா அம்பாள் அங்கேயே நிலை பெற்றுவாங்க. ஆக்சுவலாக இந்த அம்பாள் வந்து சரஸ்வதி அம்சம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கம்பாசுரன்ற அரக்கனை மூகாம்பிகை தான், பார்வதி தேவி மூகாம்பிகையாக அவதாரம் பண்ணி அவரை வதம் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற மக்கள்லாம் அவங்க மூகாம்பிகை கூப்பிடுவாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1600 வருஷத்துக்கு முன்னாடி அலுக்கல்லு வீர சங்கையான்ற அரசர் தான் நிறுவியிருப்பார். இது 51 சக்தி பீடங்களில் தேவியோட காது வந்து விழுந்த இடம். தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் வந்து பார்த்தோன்னா இங்கே நவராத்திரி உற்சவம் ஒரு வெகு சிறப்பாக நடக்கும். பங்குனி மாதம் அம்மாளோட தேரோட்டம் வெகு விமர்சையாக இருக்கும். இங்கே இந்த கோயில்களில் பார்த்திங்கன்னா சரஸ்வதி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும். அங்கே தான் வந்து குழந்தைங்களோட வித்யாரம்பம், அதாவது அக்ஷராபாஷனம்லாம் பண்ணுவாங்க. குழந்தைங்க முதல்ல ஸ்கூல் சேர்க்க முன்னாடி இந்த கோயில் வச்சு அவங்க பேர் எழுதுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த கோயிலில் இந்த மண்டபத்தில் நடக்கும். நிறைய பேர் வந்து கச்சேரிகள் பண்ணுறது, இங்கே பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணுறது எல்லாம் முதல்ல இந்த மண்டபம் தான் பண்ணுவாங்க. இதுதான் சரஸ்வதி மண்டபம். இதுக்கு பக்கத்துலேயே ஓம மண்டபம் இருக்குது. இங்கே சண்டி ஓமம் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் போகிற இன்றைக்கி சண்டி ஓமம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் தேவியோட மூலஸ்தான கோபுரம். கோவிலுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய சன்னதிகள் இருக்குது. கோயில் உள்ளேயும் ஆதிசங்கரோட சிலை தனியாக இருக்கும். கோயில் உள்ளே பார்க்கும்போது நாங்கள் 100 வாட்டி கிட்ட தான் போனோம். அதனால் கூட்டம் பெருசாக காலையில் இல்லை. ஒரு காலையிலே சாமி பார்த்துட்டு வெளில வந்துவிட்டோம். ஃப்ரீயாக சாமி பார்த்தோம், யாரும் தள்ளலை. இது கோயிலோட கொடிமரம். சாயந்தரத்தில் விளக்கேற்றுவாங்க போல் இருக்குது. பட் இந்த கோயில் கர்நாடகாவில் இருந்தாலும் கேரளா ஸ்டைல் தான். எல்லாருமே வந்து கேரளாவுக்குள்ள தான் அதிகமாக மக்கள் வருவாங்க அந்த கோயிலுக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். இது நான் பற்றி சொல்லணும் அவசியமே இல்லை. எல்லாருமே இந்த கோயிலை வரலாறு நல்லா தெரிஞ்சிருக்கும். கோயிலுக்குள்ளே பார்த்தோம்னா மூகாம்பிகை சிலைக்கு முன்னாடி ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு மேலே ஒரு தங்கத்தாலான கோடு இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வந்து முப்பெருந்தேவிகளையும் ஒரு பக்கம் மும்மூர்த்திகளையும் குறிக்கிற மாதிரி அது அர்த்தமாக. அது அபிஷேகம் பண்ணும்போது மட்டும்தான் அது நம்மளால் பார்க்க முடியும். மற்றபடி கவசம் போட்டு முடிச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்து அம்பாலோட சிலை வந்து உற்சவர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அம்பாலோட சிலை சிங்கத்து மேலே உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் ஒரே கோயிலை 2 வாட்டி பார்த்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. நைட்டும் சாமி பார்த்துட்டு மறுநாள் காலையிலையும் பார்த்தோம். இங்கே தான் வந்து விளக்கேற்றி ஆராதனை பண்ணுறதுலாம் இந்த பின்னாடி நடக்கும் கோயிலுக்கு, அந்த அம்பாள் சன்னதிக்கு பேக் சைடில்.
சைட்லேயே வந்து அன்னதான மண்டபம் இருக்கும், அங்கே தான் வந்து சாப்பாடு போடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம், அந்த கோயிலுக்கு வந்துவிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் கொல்லூர் போகிறது தான் பிளான் பண்ணோம். சரி கொல்லூர் போகும்போது சுற்றி இருக்கிற எல்லா கோயிலும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தர்மஸ்தலா, குக்கே, முருடேஸ்வர், ஸ்ருங்கேரி, ஒரநாடு எல்லாத்தையும் பிளான் பண்ணோம். அதே மாதிரி எல்லா கோயிலையும் பார்த்துட்டு நாம் இப்போது கொல்லூர் வந்துவிட்டோம். இப்போ கொல்லூரை பார்த்துட்டு இதுக்கு அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஸ்ருங்கேரி சாரதாம்பாலை தான் பார்க்க போகிறோம். மத்தியானம் சாயந்தரம் வந்து ஒரநாடு போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே ஒரநாடு அன்னபூர்ணேஸ்வரியை பார்த்துட்டு மறுநாள் காலைல கிளம்பி நாம் வேலூர், அலிபேடு அங்கே போயிடுவோம். இப்போது கொல்லூர்லேருந்து ஸ்ருங்கேரி போகிற வழியில் வந்து கமலாஷிலின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேயும் துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயில் ஃபேமஸாக, அது காட்டுக்குள்ளே இருக்குன்னாங்க, அதுவும் போகலான்னு முடிவு பண்ணி கிளம்புறோம். சுவாமியை பார்த்துட்டு கோயில்கிட்ட வெளில வந்துவிட்டோம். நல்ல ஒரு மனநிறைவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுற்றி இயற்கை காட்சிகள் தான் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். எப்படி வரணும், எத்தனை மணி கோயில் திறந்துருக்குமா, அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.